டாக்டர் பிஆர்பின்னு சொல்கிறாங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன டாக்டர்? ஹாய் ரேஷ்மி. ஓகே, நம்ம இன்றைக்கி பிஆர்பி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் டிஃப்ரென்ஸ் பற்றி என்னென்னு பார்க்கலாம். பிஆர்பின்றது இட்ஸ் அ மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 30 ml பிளட்டு ட்ரா பண்ணி பேஷண்ட்டோடதை அதை சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணால் ஒரு பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்றது செப்பரேட் ஆகி மற்ற பிளட் காம்போனன்ட்ஸ்லேருந்து கிடைக்கும். அதை எடுத்து நம்ம ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக தின்னாக இருக்கிற ஹேரெல்லாம் திக்கராக ஆக்க முடியும். அதனால் ஒரு டென்சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இது வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் பால்னஸ்லையும் யூஸ் பண்ணாலும் இட் வில் கிவ் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். இதுவே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து இட்ஸ் அ இன்வேசிவ் ப்ரொசீஜர், இட்ஸ் அ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ப்ரொசீஜரே ஒரு லாங் டியூரேஷன் இருக்கும். ஸோ அது வந்து யூஸ்வலி ஸ்கேல்ப் ஷோ அதிகமாக இருக்கிறப்ப டிரான்ஸ்பிளான்ட் யூஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 5லேருந்து 7 நாள் வரைக்கும் டவுன் டைம் இருக்கும். அதுவே பிஆர்பி எடுத்துக்கிட்டோன்னா ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே தே கேன் ரிசியூம் டு தேர் ஒர்க். அவங்க வேலைக்கு திருப்பி உடனே கண்டினியூ பண்ணலாம். இதுதான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் பிஆர்பிக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ.